மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 104. இரவு முரளி வீட்டிற்குள் நுழைந்தபோது எல்லோரும் சாப்பிட டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். அங்கே அசாதாரண அமைதி குடிக்கொண்டிருந்தது. மாமா, உங்களுக்கும் தோசை ஊத்தவா, வரீங்களா என்று கேட்டாள் நித்யா. சரி என்பதை போல் தலையசைத்தவன் கை கால் கழுவி விட்டு வந்து அமர்ந்தான். அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் சத்யா. அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் தட்டை எடுத்து வைத்து கொண்டான். அவன் தட்டில் தோசை வைத்து சட்னியை பரிமாறினாள் நித்யா. ஆதியும் அஸ்வியும் தூங்கிட்டாங்களாமா? ஆமாம் மாமா, இப்போதான் ஆதி தூங்குனா. சரி விடு, காலையில பார்த்துக்கிறேன். நீங்க தான் அக்கா மேல இருக்கிற கோபத்துல சாயந்தரம் வரவே இல்லையே, அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். என்றதோடு நிறுத்திவிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான். இப்போ எதுக்கு இவ்வளவு கோபத்தில் இருக்கீங்க? சத்யாவின் கேள்வியை காதில் வாங்காமல் தன் கருமமே கண்ணாக தோசையை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தான் முரளி. என்னங்க ரொம்ப பண்றீங்க நீங்க. நித்யா, அவளை பேசாம இருக்க சொல்லு, கோபத்துல ஏதாச்சும் பண்ணிட போறேன். ஏளனமாக சிரித்தாள் சத்யா. யாரு, இவரா? எங்க பண்ண சொல்லு பார்க்கலாம். திரும்பி அவளை முறைத்தவன், வேணாம் சத்யா, பிள்ளைங்க இருக்காங்க, வீணா அவங்க முன்னாடி உன்னை திட்ட வேண்டாம்னு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தட்டில் தன் பார்வையை பதித்து கொண்டான். என்னங்க என்று ஏதோ சொல்ல வந்தவளை நிறுத்தினாள் நித்யா. அக்கா, மாமாவை சாப்பிட விடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? அவளை ஏகத்துக்கும் முறைத்தவள், நீ வாயை மூடுடி, எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என்றாள். ஆமா, எனக்கும் நிறைய வேலை இருக்குதான், உங்க புருஷனுக்கு அப்போ நீங்களே தோசை ஊற்றி கொடுங்க. இவர்கள் சண்டையை பார்த்து வேணு, நந்து, நவநீதன் மூவருக்கும் சிரிப்பு வர தன் அண்ணன் இருக்கும் கோபத்தை கருத்தில் கொண்டு அப்படியே அடக்கி கொண்டனர். அதுக்கு என்ன, நானா ஊற்றி தர மாட்டேன்னு சொல்றேன், நீங்க சும்மா உட்காருங்க அப்படின்னு என்னை நீயே உட்கார வச்சுட்டு இப்போ எதுக்கடி இப்படி பேசுற என்று கேட்டு சத்யா எழ முற்பட்டாள். ஏய், பேசாம உட்காரு என்று சத்யாவை அதட்டி விட்டு, நீ ஊத்துமா என்றான் நித்யாவிடம். சரி மாமா என்று நல்ல பிள்ளையாக முரளியிடம் சொல்லிவிட்டு சத்யாவை பார்த்து உதட்டை சுடித்து பழிப்பு காட்டிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள் நித்யா. ஏன் இப்படி பண்றீங்க? உங்களால அவ என்னை கிண்டல் பண்ணிட்டு போறா. அவனோ பதில் சொல்லவில்லை. அதில் கோபம் கொண்டவள் அவன் தோளை பிடித்து உலுக்கி, ரொம்ப பண்ணாதீங்க, இப்போ அந்த வீடு உங்க பேர்ல இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள். சாப்பிடுவதை நிறுத்தியவன் அவளை திரும்பி உஷ்ணமாக முறைத்தான். அந்த ஆள் சாகரத்துக்கு முன்னாடியே என் பேர்ல அந்த வீட்டை மாற்றி உயில் எழுதி வச்சிருக்காரு, அதுக்கு நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொன்னியா நீ? தப்பு என் மேலே இல்லை, அப்பா தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. புன்னகை ஒன்று அவன் உதட்டில் அரும்பியது. என்ன, எனக்கு கூலி கொடுக்குறாரா? அவர் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லைன்னு உன்னை கட்டி வச்சு வீட்டையும் கொடுக்குறாரா? இல்லை நான் பண்ணது தியாகம்னு நினச்சி அதுக்கு மதிப்பு போடுறாரா? நீயும் இப்படித்தான் யோசிக்கிறல்ல? இதை பாருங்க, அவர் என்கிட்ட கையெழுத்து கேட்டப்ப எனக்கு இருக்கிற குறைப்பத்தியும் எனக்கு தெரியாது, நீங்கள் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணீங்கன்ற காரணமும் எனக்கு தெரியாது. அவர் கேட்டாரு, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு அதில் தப்பாக எதுவும் தெரியலை. நீங்கள் தானே சொன்னீங்க, உனக்கு சத்யா ஒரே பொண்ணு தானே மாமா, உன்னை நான் பார்த்துக்காம யார் பார்த்துக்க போறா? இது நீங்கள் சொன்னது தானே, அப்போ சொத்தும் அப்படி தானே? அதுக்கு உன் பேரில் மாற்றியிருக்கணும், எதுக்கு என் பேரில்? இன்னும் கோபம் அவன் குரலில் அதிகமாக ஒலித்தது. ஐயோ கடவுளே, அதுவே ஒரு இத்து போன வீடு, அதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? நம்ம வீடு அதை விட பழசு சத்யா. அது எனக்கும் தெரியும், ஆனால் வருஷம் வருஷம் இந்த வீட்டுக்குன்னு நீங்கள் பண்ணுற மெயின்டெனன்ஸ் செலவு எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். அந்த ஆள் எதையுமே பண்ணாமல் அந்த வீட்டை நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டாரு. அது யார் பேரில் இருந்தா என்ன? இது ஒரு பிரச்சனைன்னு காலையிலேருந்து காட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. கோபத்தோடு சத்யா கூறிய விதத்தில் நவநீதனுக்கு சிரிப்பு வந்துவிட சட்டென்று சிரித்து விட்டான். முரளி அவனை முறைக்க, இல்லை அண்ணா, அண்ணி சொல்றது சரிதானே, வீடு உங்கள் பேரில் இருந்தா என்ன, அண்ணி பேரில் இருந்தா என்ன, அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி கேளுடா நவநீதா, மாமனார் கொடுத்த பைக்கை மட்டும் தினமும் தொடச்சி பத்திரமா பொத்தி வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துக்குவாராம், அவர் கொடுத்த வீடு மட்டும் இவருக்கு பிரச்சனையா என்றாள் சத்யா கோபமாக. முரளி அவளை முறைக்க, அடடடடா, அவரை சாப்பிட விடாம ஏன்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அடுத்த தோசையை அவன் தட்டில் வைத்து விட்டு, நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாமா, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை என்றாள் நித்யா. அடியே, உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டி. இப்போது சத்யாவின் கோபம் அவள் புறம் திரும்பியது. முரளியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அப்பா, ஒரு வழியா சிரிக்க மனசு வந்துச்சா என்றாள் சத்யா சந்தோஷமாக. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத சத்யா, இந்த வீடும் என் பேரில் தான் இருக்கு, அந்த வீடும் என் பேருக்கு வரப்போகுது. ஒரு நாள் உன்னை துரத்தி விடுறேனா இல்லையான்னு பாரு, அப்போ எந்த வீடும் இல்லாமல் நிற்க போற நீ என்றான் கிண்டலாக.
அவன் அருகில் வந்து அவனின் இரு கன்னங்களையும் பிடித்து கிள்ளியவள், அப்படியே நீங்க பண்ணிட்டாலும் என்று சொல்லி குறும்பாக சிரித்தாள். ஏய், என்ன பண்ற நீ பிள்ளைங்க முன்னாடி என்று மெல்லிய குரலில் அதட்டிவிட்டு தன் தம்பிகளை பார்க்க, அவர்களோ சாப்பாட்டிலேயே கவனத்தை வைத்து கொண்டு இருந்தனர். நித்யா எங்கே என்று பார்த்தாள் சத்யா. அவள் சமையலறையில் இருக்க சட்டென்று முரளியை பார்த்து ஒரு முறை கண்ணடித்து விட்டு எழுந்து அறைக்குள் சென்று விட்டாள். அவள் செயலில் அவன் இதழில் ஒரு வெட்க புன்னகை அரும்பியது. அண்ணா, அப்போ நாளைக்கு வக்கீல வர சொல்லிடவா என்றான் வேணு. வேண்டாம்னு சொன்னா விடவா போறீங்க? வர சொல்லுங்க, கையெழுத்து போட்டு தொலைக்கிறேன் என்றான். புன்னகைத்தான் வேணு. அப்பா, ஒரு வழியா காலையில இருந்து ஓடிக்கிட்டு இருந்த ரொமான்ஸ் சீன் முடிஞ்சதா என்றாள் நித்யா. என்னது ரொமான்ஸா என்று கேட்டான் நவநீதன். இல்லையா பின்ன, இதுவரைக்கும் அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்னவோ இது ரொமான்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. இவர் கோபப்படுறதும் அவங்க சமாதானப்படுத்துறதும் அப்பப்பா, காலையிலிருந்து பார்க்க முடியல. அவள் கூறியதை கேட்டு சிரித்து விட்டான் முரளி. சரி சொல்லு நித்யா, நிஜமாவே கிரி இளைச்ச மாதிரி தான் இருக்கானா? எனக்கு அப்படிதான் மாமா தெரிஞ்சது. அண்ணா, ஹாஸ்டல் சாப்பாடுனாலே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதுதான் அவன் அப்படி இருக்கான் போல. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க என்றான் நந்து. சரி, நீங்கள் போகிறப்ப அவனை ஒழுங்காக உடம்ப பார்த்துக்க சொல்லுங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்களே, அந்த நிர்மல், மதன், அவங்கக்கிட்டையும் பேசிட்டு வாங்க. சரி அண்ணா என்றான் வேணு. தங்குறதுக்கு இடமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எல்லாம் புக் பண்ணிட்டேன் அண்ணா. சரி, பார்த்து பத்திரம். நந்து, பிரியா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அண்ணா. நாளைக்கு தான் நான் போய் பார்க்கலாம்னு நினச்சேன். சரி அண்ணா. நீ வேணும்னா கூட போய் தங்கிக்கிறியா? அம்மா தனியாக தானே கஷ்டப்படணும். டேட் நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல. இன்னும் 20 டேஸ் இருக்கண்ணா. அண்ணனும் நித்யா அண்ணியும் ஊருக்கு போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நான் அங்கே போகிறேன். சரி. நாட்கள் நகர்ந்தன. வேணுவும் நித்யாவும் பிள்ளைகளோடு கோயம்புத்தூர் சென்று தங்கி கிரியை பார்த்து பேசிவிட்டு அப்படியே ஊர் சுற்றி பார்த்துவிட்டு வந்தனர். மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் நித்யா. என்னதான் வீட்டில் விருப்பப்பட்டே அவள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் மனதிற்குள் ஒரு சலிப்பு தட்டி கொண்டே இருந்தது. 3 நாட்கள் 24 மணி நேரமும் வேணு அவளுடனேயே இருந்தது அவளுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. மிகவும் உற்சாகத்தோடு அவன் கைப்பிடித்து ஊர் சுற்றினாள். வேணுவோடு இரவின் நெருக்கமும் அவளுக்கு மகிழ்ச்சி அளிக்க அவள் மனம் இறக்க இல்லாமல் பறந்து கொண்டு இருந்தது. வீட்டிற்கு வந்த பின் ஏதோ எனர்ஜி டானிக் அருந்தியவள் போல் உற்சாகமாகவே சுற்றி கொண்டு இருந்தாள். அடிக்கடி இப்படி இவர்களை அனுப்பியிருக்க வேண்டுமோ, தவறு செய்து விட்டேனோ என்று யோசிக்க ஆரம்பித்தான் முரளி. சத்யாவிடமும் அதை பற்றி கூறினான். ஆமாங்க, பிள்ளைங்க கூட ரொம்ப சந்தோஷமா அவங்க போன இடத்த பற்றியெல்லாம் சுவாரஸ்யமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க முகத்திலும் அவ்வளோ சந்தோஷம். என்ன டிஸ்கஷன் என்றவாறு வந்தாள் நித்யா. இருவரும் அவளை பார்க்க, என்ன ஆச்சு, ஏதாச்சும் சீக்கிரட்டா என்றாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சந்தோஷமா இருக்கியே. இதுக்கு முன்னாடி அப்பப்போ அனுப்பியிருக்கலாமோ அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்றாள் சத்யா. அக்கா, இதுக்கு முன்னாடி போயிருந்தாலும் வேஸ்ட்டு தான். இதுதான் கரெக்டான டைம். இதுக்கு முன்னாடி போயிருந்தா சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்போம். இப்போதான் சௌகரியமாக இருந்தது. அவங்கள நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறதுலையும் சாப்பாட்டு விஷயத்துலையும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு சென்றவள் நின்று திரும்பி பார்த்து, மாமா, இதுக்கு மேலேயும் சௌகரியமாக தான் இருக்கும். பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க என்று குறும்பு சிரிப்போடு சொல்லிவிட்டு சென்றாள். அதானே, இவ யாரு, கில்லாடியாச்சே, எப்படி பிட்ட போட்டுட்டு போறா பார்த்தீங்களா என்றாள் சத்யா சிரித்து கொண்டே. முரளியும் சிரித்து விட்டான். பின் மெதுவாக சத்யாவின் கைப்பிடித்து கேட்டான். சத்யா, உனக்கு இது மாதிரியெல்லாம் என் கூட வெளியே போகணும்னு ஆசை இருந்திருக்கா? இல்லை இப்போ இருக்கா? முதல்ல எல்லாம் அப்படி எதுவும் இல்லைங்க. இப்போ 2 பேரும் வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஆசை வந்துச்சு. இன்னும் குழந்தைங்கள்லாம் வந்துட்டா நம்மளால எங்கேயும் தனியாக போக முடியாது. அதுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இனிதான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அதனால எப்போ வேணும்னாலும் போகலாம் என்றாள் சிரித்து கொண்டே. மெல்ல அவள் தலையை அழுத்தி கொஞ்சி விட்டு, உனக்கு உடம்பு சரியாகட்டும், எங்கேயாச்சும் போகலாம் என்றான். என்று தலையசைத்தாள் புன்னகையோடு. நந்து பிரியாவின் வீட்டில் சென்று தங்கிக் கொண்டான். அவளும் சந்தோஷமாகவே இருந்தாள். மருத்துவர் தந்த தேதிக்கு 2 நாட்கள் முன்பே பிரியாவிற்கு வலி வந்துவிட்டது. அவளை மருத்துவமனையில் அனுமதித்தான் நந்து. வீட்டிற்கு விஷயத்தை தெரிவித்துவிட்டு கையை பிசைந்தபடி வெளியில் காத்து கொண்டிருந்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.